இதுதான் அம்மா என் கேள்வி. கரமேடி என் தோழி பத்தி சொல்லு. மூங்கில் அது வாங்கும் உயிர் மூச்சா இருக்குது அன்பு. சரியான வெகுளி பொண்ணு அழகான தங்கரதும். அவ மனசு ஈரமண்ணு குலமெல்லாம் சொல்லிக் கொடு. ஆலமரமே ஆலமரமே அவளுக்கு நீ ஒரு ஊஞ்சல் கொடு. வாழ மரமா தோழி இருக்கா காத்தே அவளை நீ வாழ்த்தி விடு. சத்தி, நீ மாட்னடா. ஏன் இங்க உட்காந்துட்டீங்க? இல்ல வேலா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்கய்யா. தோட்டத்தூட்ல சத்திவேல் தங்க வச்சிருக்க பிள்ளைய பத்தி நீ என்ன நினைக்கிற? ஐயா, நான் நினைக்கிறதுக்கு என்னங்கய்யா இருக்கு? பாவங்க, அவன் மாமங்காரனால வாழ்க்கையில படாத கஷ்டமெல்லாம் பட்டு நொந்து போய் வந்திருக்குதுங்க. வேலா, நீயும் சரி நம்ம சத்தியும் சரி ரொம்ப அப்பாவியா இருக்கீங்க. எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு உங்க ரெண்டு பேருக்கும் தெரியல. இப்ப என்னங்கய்யா சொல்றீங்க? கஸ்தூரிய பார்த்தா எனக்கு அவ்வளோ நல்லவளா தெரியல. மன்னர் குடும்பத்தை கெடுக்க வந்த பேயாட்டம் இருக்கா. சத்தி கூட அவளை பழக விடுறது எனக்கு சரியா படல வேலா. என்னங்கய்யா, சின்னையாவை போய் சந்தேகப்படுறீங்களா? சத்திய பத்தி எனக்கு தெரியாதா? அவன் பத்திரமாத்து தங்கம். ஆனா வயசு பிள்ளைய கூட்டியாந்து வச்சு வேலை வாங்கி கொடுத்தா ஊருக்குள்ள 4 பேர் 4 விதமா பேச மாட்டாங்களா? பேசத்தாங்க செய்வாங்க. வேலா, பனைமரத்துக்கடியில் உட்காந்து பாலை குடிச்சாலும் கல்லு குடிச்சேன்னு தான் சொல்லுவாங்க. நீங்க என்ன சொன்னாலும் சரி, சின்னையா செய்யறதா சரின்னு எனக்கு தோணுதுங்க. என்னாச்சு வேலா? ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற? என்னையா நீங்க பட்ட பகல்ல வந்திருக்கீங்க? யாராவது பார்த்தா தப்பா நினைச்சுக்க மாட்டாங்க? கைய விடுங்கன்ற. விடுங்கய்யா. இப்படி எல்லாம் பிடிச்ச உடம்பு வலிக்காதா? பட்டாளத்துல துப்பாக்கியை பிடிக்கிற மாதிரி பொண்ணுங்களை பிடிக்க கூடாது. இது கூட தெரியாது. சி, விடுங்க விடுங்கய்யா. ச்சே. போதும், போதும். வா. வேலா, பாத்தியா உள்ள என்ன நடக்குதுன்னு? என் சத்திய அவ மயக்கு விட்டா. வேலா, கற்பங்கையால எத்தனை நாள் சோறு வாங்கி சாப்பிட்டு இருப்பேன். அவளுக்கு துரோகம் செய்யலாமா? அவகிட்ட இந்த விஷயத்தை நீ தான் சொல்லணும். நான் சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. நீ போய் சொல்லி கற்பகத்தை கூட்டிட்டு வா. ஐயா, பேசாம அந்த கதவை தட்டி அந்த கழுதை வெளியே பிடிச்சி எடுத்துட்டு வந்துடலாங்களா? வேலா, இந்த கோலத்துல சத்திவேலை நீ பாத்தீனா அவர் அவமானத்துல உன்னை அடிச்சே கொன்றுவார். நான் சொல்றதான் சரி. பேசாம போய் கற்பகத்தை கூட்டிட்டு வா. மத்தத நான் பாத்துக்கிறேன். சத்தியா அந்த சதிகாரி கற்பகத்திட்ட இருந்து காப்பாத்தி ஆகணும். புரியுதா? புரியுதுங்கய்யா. நான் போய் நீ கற்பகமா உடனே கற்பகத்தை கூட்டிட்டு கூட்டிட்டு வா. கூட்டு வரணுங்கய்யா. இன்னும்
இன்னும் கொஞ்ச நேரத்துல நல்ல தகவல் வரும். அந்த மஞ்சுவை ஊரை விட்டு அனுப்பணும். அந்த சொத்து நம்ம கைக்கு வரணும். அதுக்கப்புறம் இருக்கு உங்க அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும். பெருசுங்களை விட பொழைச்சு போட்டோம். ஊடு நம்ம கைக்கு வந்துருச்சுன்னா மூளையில உட்கார வச்சிடலாம். அப்பதான் அது ரெண்டுங்களுக்கும் கொழுப்பு அடங்கும். ஊடு நம்ம கைக்கு வரட்டுங்க. அந்த கேடுங்க ரெண்டு ஆடின ஆட்டத்துக்கு என்கிட்ட பதில் சொல்லணும். பார்த்துக்கலாம் விட. டேய் ரகு, டேய் ரகு, என்ன இந்த பக்கம் அடிச்சு முடுக்கணும்? அவன் உசுரோட இருக்கிறானா இல்லையான்னு பார்க்க வந்தீங்களாக்கும். நீங்க துரத்துனா எங்களுக்கு வேற போக்கடமா இல்ல? உங்க வீட்ல ஒருத்தி இருக்காளே அவள மாதிரி நாங்க ஒண்ணு நாதி இல்லாத அனாதை இல்ல. நிறுத்து. நானும் பாக்குறேன் பேசிக்கிட்ட போறேன். டேய், மஞ்சுவை போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்தது நீதானடா? நானா? எனக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்ல. நடிக்காதடா. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நீ துருண்டு இருக்கும் போதே கடுகு டப்பால இருந்த காசை திருடி போட்டு ஒன்ற அம்மா கிட்ட என்ற மேல பழியப்பட்ட கேப் மாறிடா நீ. இத பாருங்க, என்ற புருஷனை பத்தி என்ற முன்னாடி தப்பா பேசாதீங்க. அப்புறம் மறுவதை கெட்டுரும். என்னைக்கு நீ மாமனார்னு எனக்கு மரியாதை கொடுத்த? ஒன்ற புருஷனை பத்தி தப்பா பேசக்கூடாது. சரி, இவனை பத்தி பேசுறதுக்கு நாலே நல்ல விஷயம் சொல்லு பாப்போம். ஒன்ற பொண்டாட்டி எங்களை சரியா கவனிச்சிருந்தா நாங்க ஏன்டா வேற ஒரு பொண்ணை வீட்டுக்குள்ள சேர்க்க போறோம்? வீட்டுக்கு வந்தவா அனுசரிச்சு போயிருக்கணும், இல்ல எங்களுக்காச்சும் ஆக்கி அரிச்சு போட்டிருக்கணும். இதையும் செய்ய மாட்டா, அதையும் செய்ய மாட்டா. அப்புறம் எப்பறம் உங்க மேல எங்களுக்கு பிடிப்பு வரும்? அதுக்காக எவ்வளோ ஒருத்தி கொண்டு வந்து வீட்டில் வச்சுக்கிட்டு அவ பேச்சு கேட்டு நீங்க ஆடுவீங்களா? டேய், எவ்வளவு ஒருத்தியா? அந்த எவ்வளவு ஒருத்திய அடையணும்னு நீ அலைஞ்ச அலைச்சல் எனக்கு தெரியாதா? வார்த்தை அளந்து பேசுங்க. அடச்சி, ஒன்ற புருஷ யோகியதைய தெரியாம பேசாத. ரெண்டு தெல்லவாறுகளை சேர்த்துக்கிட்டு என்ற மவ மாதிரி இருக்கிற மஞ்சு கூட என்னைய சேர்த்து வச்சு பேசுறீங்க. வெக்கமால உங்களுக்கு? டேய் ரகு, உன் நாக்கு அழுகி போகுண்டா. எவ்வளோ ஒருத்திக்காக பெத்த பையனை சாப்ப விடுறீங்களா? இது நியாயமா? நியாயத்தை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்னடா தகுதி இருக்கு? சொத்துக்காக அப்பா ஆத்தாவ அடிச்சு விரட்ட கூட தயங்காதவடா நீ. அதான் சொத்தும் இல்ல சொந்தமும் இல்லன்னு முடிவு பண்ணிட்டீங்களே. பேசாம இடத்த காலி பண்ணுங்க. அடச்சி, உனக்கும் வயசாகும். ஒன்ற வவுத்துல பிறக்கிற பையனும் உன்னை நிக்க வச்சு கேட்பான். அப்போ தெரியும் என்ற வேதனை. இப்போ என்ன செய்யணும்னு வந்திருக்கீங்க? டேய், நான் செய்யறதுக்கு ஒண்ணே ஒண்ணுதான்டா இருக்கு. இருக்கிற அந்த ஒரு வீட்டை தான தர்மத்துக்கு நான் எழுதி வைக்க போறேன். நான் குத்து கல்லாட்ட நிக்கிறேன் என்ற பேருக்கு எழுதாம தானம் தர்மத்துக்கு எழுதுவனா என்ன அர்த்தம்? அப்ப நீ என்ன பெக்கலையா? தவுட்டுக்கு வாங்கிட்டு வந்த பிள்ளையாடா நானு? தவிட்டுக்கு வாங்கியிருந்த பிள்ளையா இருந்தா கூட இப்படி உசுர வாங்கி இருக்க மாட்டான். மஞ்சுவை என்னடா செஞ்ச? என்ன கேட்டா? உன்னை கேட்காம யார கேட்கறது? சொல்லு, சொல்லுடா, என்ன செஞ்ச? அவ எங்க ஓடி போனாலும் என்னவோ எங்க கிட்ட வந்து கேட்டா? இத வேற எவனாவது புத்தி கெட்டவ கிட்ட போய் சொல்லு. எந்த கிட்ட சொல்லாத. எனக்கு எல்லாம் தெரியும். தெரியும்னா போய் பாருங்க. எதுக்கு இவத்துக்கு வந்தீங்க? சொல்றேன், எதுக்கு வந்தேன்னு சொல்றேன். இன்னும் சித்த நேரத்துல மஞ்சு மட்டும் என்ற வீட்டுக்கு வரல, அப்புறம் நடக்கிறதே வேற. என்ன நடக்கும்? உன் பேர்ல போலீஸ்ல புகார் கொடுப்பேன். அவதைக்கு நீ செஞ்ச அநியாயத்தை ஒண்ணு விடாம சொல்லுவேன். அது மட்டும் இல்லாம வீட்டை தர்மத்துக்கு எழுதி போட்டு செவனேன்னு உட்காந்துட போறேன்.
டேய் நான் வீட்டுக்கு போறதுக்குள்ள மஞ்சு வந்துடணும், இல்லாட்டி இப்ப சொன்னது எல்லாத்தையும் செஞ்சு போடுவேன். நீ ஜெயிலுக்கு தான் போகணும், பாத்துக்க. நான் வரேன். அம்மா என்ன வேலா? சும்மா தானுங்கம்மா, பாஸ்போர்ட் போலான்னு வந்தானுங்க. இப்ப எதுக்கு அங்கிட்டு இங்கிட்டு பராக் பார்த்துட்டு இருக்க? வேற யார்கிட்டயாச்சும் பண்ணையம் கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்கியாக்கோ? பண்ணையார் ஐயா பண்ணை தூட்டு போட்டு நான் வேற யாருக்கிட்டையும் போக மாட்டேனுங்க. வேலா, இப்ப நான் என்ன சொல்லி போட்டேன்னு இப்படி வசனப்பட்டுட்டு இருக்க? செலவுக்கு காசு கீசு வேணுமா? இல்லைங்க. அப்புறம் பசிக்குதா? சோறு சாப்பிடுறியா? வேணாங்க. அப்புறம் என்னதான் வேணும்? வேலா, எனக்கு ஊருப்பட்ட வேலை இருக்கு. நீ இப்படியெல்லாம் அம்மா சொல்லக்கூடாதுன்னு தானுங்கம்மா நினைக்கிறேன். ஆனா என்னால சொல்லாம இருக்க முடியலீங்கம்மா. என்னத்த சொல்லாம இருக்க முடியல? நான் சொல்றத நீங்க பொறுமையா கேட்கணுங்க. இத பாரு வேலா, என்னமோ சொல்லோன்ட்டு வந்திருக்க, ஆனா இம்புட்டு நேரமா இழுன்னு இழுத்துட்டு இருக்க. விஷயத்த சொல்லு. அம்மா தோட்டத்தோட்டில் நம்ம ஐயா கொண்டு வந்து வச்சிருக்கிறார் இல்லைங்க, அவளோட நடவடிக்கையெல்லாம் எதுவும் சரியில்லைங்க. அத ஐயா கிட்ட போய் சொல்லு. என்றகிட்ட எதுக்கு சொல்ற? அம்மா நான் சொல்றது புரியலீங்களா? இதை எப்படிங்க என்ற வயல் நான் சொல்லுவேன் உங்களுக்கு. இப்ப கூட பட்ட பகல்ல நம்ம சின்னையா அந்த வீட்டுல தானே இருக்கிறாரு. கதவெல்லாம் தாள் போட்டு கிடக்குதுங்க. ஏண்டி நான் இவ்வளவு பொறுமையா சொல்றேன், சொல்ற பேச்ச கேட்காம நீ பிடிச்ச முசலுக்கு 3 காலுங்கறியா? போடுறி கையெழுத்த. போடுறி. போடுங்கறல்ல. நான் போட மாட்டேன். எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்கய்யா. இதுல ஏதோ சதி இருக்கு. நீங்க சொல்றதுல எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைங்கய்யா. சும்மா நடிக்காத. மெட்ராஸ்ல ஒரு வீட்ல பூந்து கொள்ளையடிச்சிருக்கீங்க. அவத்திக்கு இருந்த வயசான தம்பதிகளை அடிச்சு கொன்னிருக்கீங்க. திருப்பூர்ல ஒரு வீடு புகுந்து வீடு வாடகைக்கு கேட்கிற மாதிரி போய் 2 பேர் அடிச்சு கொண்டிருக்கீங்க. நகை நட்டெல்லாம் கொள்ளை அடிச்சிருக்கீங்க. இது என்னங்க அபாண்டமா இருக்கு? இங்க பாரு, இதெல்லாம் ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டா ஒன்றரை மேல சாதாரண கேஸ போட்டு ஜாமீன்ல விட்டுருவேன். நானா உன்னை அரெஸ்ட் பண்ணா பெருசா கேஸ் போட்டு உன்னை உள்ள தள்ளி போட்டுருவேன். ஐயா எனக்கு ஒண்ணும் புரியலங்கய்யா. நான் மறுவாதியான வீட்டு பொண்ணுங்கய்யா. என்ற அப்பனாத்தால மறுவாதியோட வாழ்றாங்கய்யா. இது மாதிரி திருட்டு கொலை கொள்ளன்னு பண்ற ஆளு நான் இல்லைங்கய்யா. என்ன நம்புங்கய்யா. என்று நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ கேட்க மாட்டேங்கிற. உன்னைய இப்படி விசாரிக்க கூடாது. உடம்புல ஒட்டு துணி கூட இல்லாம உட்கார வச்சு விசாரிக்கிறேன். சரி, அப்ப ஒண்ணு செய். உனக்கு இன்னொரு சான்ஸ் தரேன். அதை ஒத்துக்கிட்டு எழுதி கொடு. உன்னை இப்படியே விட்டுறேன். என்னங்க எழுதி கொடுக்கணும்? அருணாச்சலம் வீட்டு நகை நட்டுக்கு ஆசைப்பட்டு அந்த வீட்டுக்கு நான் வந்தேன். வந்த இடத்துல நான் வேலைக்காரியா நடிச்சேன். என் மேல அருணாச்சலத்துக்கு ஆசை வந்துருச்சு. எங்க 2 பேருக்கும் தொடர்பாகி போச்சு. ஐயோ, இது கடவுளுக்கு எடுக்காதுங்க. ஏய் சும்மா இரு. இப்ப மொத்த சொத்தையும் சுருட்டிட்டு போகணும்னு இருந்தேன். அதுக்காக ரகுவையும் அவன் பொண்டாட்டி சுகுணாவையும் ஊட்ட விட்டு அனுப்புற மாதிரி செஞ்சல. இப்ப மாட்டிக்கிட்டேன். இனிமே இந்த மாதிரி செய்ய மாட்டேனுங்க. நான் கிளம்புறேனுங்க. இப்படி எல்லாம் எழுதி போட்டு கையெழுத்து போட்டு கொடு. அதோட நான் செத்து போயிடுறேங்க. அருணாச்சலம் ஐயா எனக்கு அப்பா, கோமதி அம்மா என்ன பெத்த தாயாட்டம்.
அவருக்கும் எனக்கும் தொடர்புன்னு சொன்னா சொல்றவங்களோட நாக்கு அழுகி போயிடுங்க. இல்லைங்கய்யா, உசுரை போனாலும் நான் அப்படி ஒரு கையெழுத்து போட மாட்டேங்கய்யா. ஏய் என்றி ஓவரா பண்ற. உசுறு போனாலும் எழுதி தர மாட்டியா? சரி, மானம் போயிட்டா எழுதி தருவியா? வேண்டாங்கய்யா, என்ன விட்டுருங்கய்யா. இதுல ஏதோ சதி இருக்கு என்று பாவத்துக்கு ஆளாயிடாதீங்க. என்ன விட்டுடுங்கய்யா, நான் பாட்டுக்கு போயிடுறேன். ஏய் சும்மா பத்தினியாட நடிக்காத. உன்னைய பத்தி தெரியாது. கிழவனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போனல. ஐயோ, என் கூட இருந்தா ஒரே ஒரு நாள் நீ ஒண்ணு கெட்டு போயிட மாட்ட. வேண்டாங்கய்யா. ஐயோ வேண்டாங்கய்யா, விட்டுருங்கய்யா, வேண்டாங்கய்யா. ஹலோ, ஹலோ. ஏய், என்னடா சொல்ற அந்த சிரிக்கி? அதை ஏன்டா கேக்குற? ரொம்ப தைரியமா இருக்காடா. எதுக்குமே ஒத்து வர மாட்டேங்கிறாடா. பேசாம அவளை அடிச்சு போட்டு அனுபவிச்சிடலாம்னு பாக்குறேன். டேய் டேய், அப்படி எதுவும் பண்ணிடாதடா, அப்புறம் பிரச்சனை பெருசாயிடும். உணர்ச்சி வாசப்பட்டு பைத்தியக்காரத்தனமா நாம எதுவும் செஞ்சிடக்கூடாது. என்றா நீ கை கட்டினதை வாய் கட்டாத மாதிரி பண்ற? டேய், நீ ஒன்றும் நெச போலீஸ் இல்லை, முதல்ல அதை ஞாபகத்தில் வச்சுக்க. சரி, நான் இப்போ என்ன பண்றது? எங்கள் அப்பங்காரன் இருக்கானே, அவன் ரொம்ப விவரமானவன். நேராக என்ற பொண்டாட்டி வீட்டுக்கு வந்து என்னை மிரட்டி போட்டு போயிட்டாரா. என்னவா அந்த ஆளுக்கு இப்போ? உன்னை போலீஸில் பிடிச்சி கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. அப்புறம் நாம் தாண்டா மாட்டுவோம். அதனால் அவளை விட்டுரு. அப்படியா சொல்ற? ஆமாண்டா, அவளை விட்டுரு. இன்னொரு தடவை நம்ம கையில் சிக்காமல போயிடுவா. இப்போதைக்கு அவளை விட்டுரு. சரிடா. உன்னையும் பார்த்தா பாவமா தான் தெரியுது. உன்னை விடுற. ஆனா ஒண்ணு, நேரா அருணாச்சலம் வீட்டுக்கு போய் ஒன்ற துணிமணி எல்லாம் தூக்கிட்டு ஊரை விட்டே போயிடணும். இனிமே இந்த ஊருக்குள்ள நான் பார்த்தேன்னா பார்க்க கூடாது. சரியா? சரிங்கய்யா. சரிங்கன்னு சொல்லி போட்டு அவதிக்கு போனதும் இங்க நடந்ததை யாருக்கிட்டையாவது சொன்ன, அப்புறம் நடக்கிறதே வேற. இப்போ உன்னை கட்டி போட்டு விசாரிக்கிறேன். அடுத்த விஸ்கா உன்னை கட்டி பிடிச்சு விசாரிப்பேன். ஜாக்கிரதை. கட்ட உதுறேன். ஏஞ்சாமி, இந்த மகேஷ் அண்ணக்களி பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? தெரியலையா அப்பத்தா? எங்கேயோ டவுன் பக்கம் வேலைக்கு போனாங்களாட்டு இருக்குது. நாயா நக்கெல்லாம் பொறுக்கி தின்னுட்டு வருவா. பேசாத இருந்தா எதுக்கு இந்த கஷ்டம்? என்னவோ ஆவாத காலம் விடு அப்பத்தா. பக்கத்து வீட்டுல ராமாயி புருஷ ஒன்னும் சரியில்லை கண்ணம்மா, இங்கேயே வந்துட்டானாமா. அதை விடு, அவங்க கிட்ட ஆட்டு காசு வாங்கிட்டியா அப்பத்தா? எங்க வாரி வாரி கொடுக்குறானுங்க. வர்ற காசை குடி குடின்னு குடிச்சு போட்டு 1008 நூனாயம் பேசுறானுங்க. எல்லாம் புறம்போக்கு பசங்க. சம்பாதிக்கிற காசை குடி குடின்னு குடிச்சு போட்டு நம்ம காசு கொடுக்கறக்கு அழுகுறானுங்க. என்ன பத்தா பண்றது? நம்ம தான் தனிஞ்சு போகணும். எங்க பத்தா கிளம்பிட்ட? கிணத்துல போய் ஒரு படம் தண்ணி சேர்ந்துட்டு வரேன். நீ எதுக்கு போற? பேசாத இரு. அன்னைக்கு கீழே விழுந்ததுல இருந்தே உன் உடம்புக்கு சுகம் இல்ல. நான் போய் கொண்டாறேன். கொடுத்த விடு. விடு அப்பத்தா. நீ படிக்கிற புள்ள, நீயா போவ? நானே போறேன், விடு. இப்படி கூட அப்பத்தா நீ ஒரு சொல்லி பார்க்க வேண்டாம். நீ பேசாம இரு. அப்புறம் ஆறு வீட்டு வேலையெல்லாம் பாக்குறது.
நீ படி, நான் போய் ஒரு கூட தண்ணி சேர்ந்துட்டு வரேன். ஐயோ அப்பத்தா 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 ஐயோ அப்பத்தா